ஹாய், வெல்கம் டு வேதிகை. ஸ்ரீராம் ஜெயராம். எல்லாருக்கும் வணக்கம். சம்மர் ஸ்பெஷல், அதனால குழந்தைகளுக்காக போடலான் இருக்கேன். தயவுசெய்து பெற்றோர்களே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, அக்காமார்களே, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா எல்லாருக்கும் சொல்றேன். நீங்க என்ன பண்றேன், குழந்தைகளுக்கு இந்த வீடியோவை போட்டு காமிங்க. இனிமேல் இப்போ நாளையிலேருந்து பதிவு பண்ண போகிறேன். கதை குழந்தைகளுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த வெயிலில் வெளியில் போய் விளையாடாது. முதல்ல ஒன்றுன்னா இந்த இந்த இதெல்லாம் பார்த்துட்டு, கார்ட்டூன் இதெல்லாம் பொம்மையெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி ஆகணும்லாம் பார்க்குறது குழந்தைகளுக்கு அதெல்லாம் நல்லது இல்லை. அதனால் நீங்கள் சாப்பாடு ஊட்டணும்னாலும் இல்லை உட்காந்துக்கோ, அந்த குழந்தைய என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுடைய ஃபோனை போட்டு குழந்தைகிட்ட கொடுங்கோ. ரைம்ஸ் பார்க்குறாப்புல அதை பார்க்கும், திருப்பி பார்க்கும். குழந்தைகள் கேட்கும், ஆசையாக கேட்கும். ஏன்னா அவ்வளோ அழகான கதைகள்லாம் சொல்ல போகிறேன். மாரல் கதைகள் சொல்ல போகிறேன். குழந்தைகளுக்கு ஏற்றாப்புல சொல்ல போகிறேன் நான். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த இனிமேல் வர எபிசோடு முழுக்க ஒரு 4-5 எபிசோடு இந்த லீவுக்காக போடலான் இருக்கேன், குழந்தைகளுக்காக. அதனால் அது மெயினாக நீங்கள், ஏன்னா குழந்தைகளுக்குன்னு போட்டால் குழந்தைகளுக்குன்னு போயிடும், அது பார்க்காதுங்க. ஆனால் உங்களுக்குன்னு போட்டால் தான் நீங்கள் ஆகா குழந்தைகளுக்கு காமிக்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு. சரியா? அந்த இவன் இப்படி தாவி பூச்சின்னு போவானே, ஸ்பைடர் மேன், அந்த ஸ்பைடர் மேன் மாதிரிலாம் விளையாடுறதுங்க எல்லாம். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக நல்ல நல்ல கதைகளாக சொல்ல போகிறேன். குழந்தைகளுக்கு நான் சொல்கிறத பார்த்தாலே குழந்தைகளுக்கு கை நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டி அதுகளே ரசிக்கும் பாருங்கோ. அதுக்கு ஏற்றாப்புல போட போகிறேன். அதனால் நாளையிலேருந்து இந்த பதிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி இப்போ இந்த முன்கூட்டியே இந்த பதிவு கொடுக்குறேன் நான். ஏன்னா இது நாளைக்கு சொல்ல போகிறேங்கிறதுக்காக. ஏன்னா உங்களை உஷார்படுத்தணும் இல்லையா? அதுக்காக தான். என்னமோ ஏதோ டிவியில் போடுறாங்களே இந்த அம்மா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு இல்லாமல், குழந்தைகளுக்காக சம்மர் ஸ்பெஷலாக குழந்தைகள் என்ஜாய் பண்ணுறதுக்காக குட்டி குட்டி கதைகள் சொல்ல போகிறேன். அது நான் ஆக்ஷனோட சொல்வேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சுண்டைக்காய்னு ஒரு கதை இருக்குது. அந்த சுண்டைக்காய் கதை சொல்லுவேன். அப்புறமா நிறைய கதைகள் என்கிட்ட வச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் சொல்லுவேன். ஒன்றா நான் சொல்கிறேனே, உங்களுக்கே நீங்களே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவேன். குழந்தைகளுக்கும் காமிக்கணும். முதல்ல உங்களுக்கெல்லாம், பெரியவங்களுக்கெல்லாம் கதைங்கிறது அவ்வளவு என்னால் அப்படின்னு ஆகிடும். உங்களுக்கெல்லாம் அரசியல், சமையல் இதெல்லாம் தான் பிடிக்கும் இல்லையா? ஆன்மீகம். நான் குழந்தைகளுக்கு அப்படி கிடையாது. இப்போ என்ன பதிகிறதோ மனசு அதுதான் கடைசி வரைக்கும் அந்த குழந்தைகள் இருக்கும். ஆனால் நல்லதாக சொல்லி மாரல் ஸ்டோரி சொல்லலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் எனக்கு என்கரேஜ் பண்ணணும். எல்லாரும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.